26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு மிகப்பெரிய திருப்பம் நடந்திருக்கு. இந்த திருப்பத்தை ஆளும் திராவிட முன்னேற்ற கழகமோ, அதை எதிர்க்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ, புதுசா இருக்கிற தமிழக வெற்றி கழகமோ யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. நம்ம கூட எதிர்பார்த்திருக்க மாட்டோம். இப்ப தாவேகாக்கு அப்புறம் உதயமாகி சில தினங்களே ஆன ஃப்ரெஷ்ஷான ஒரு பார்ட்டியா எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கு. அவர் விக்கிரவாண்டியில போட்ட விதை இப்பதான் லைட்டா முளைச்சிருக்கு. பண்ருட்டி ஆதரவு கொடுத்ததன் மூலமாக. பண்ருட்டியார் என்ன சொல்றாருன்னா, இந்த வாலஜாபாத்ல கட்சியோட அறிமுக கூட்டம் நடந்துச்சு. அறிமுக கூட்டத்திலே ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. எவ்வளவு பெரிய ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணிருக்காரு பாரு விஜய். அறிமுக கூட்டமா இல்ல 4-5 பேரா? அதான் 4-5 பேர் வச்சு அறிமுக கூட்டம் தானே. ஆமா, 4-5 பேர் சேர்ந்தாலே ஒரு கூட்டம் தானேப்பா. அது என்ன சொல்றாரு அப்படின்னா, மக்களை பத்தி யாருக்குமே அக்கறை கிடையாது. இங்க முன்னாடி வெள்ளக்காரங்க ஆண்டாங்க, இப்ப இந்திக்காரங்க ஆண்டுகிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் தானே ஆட்சி பண்றாரு தமிழ்நாடு. அவர் என்ன சொல்றாரு, நம்ம சட்டமன்றத்துல வேட்பாளரை நிப்பாட்டி ஜெயிக்க வச்சு அனுப்புறோம். சட்டமன்றம் சட்டம் ஏற்றுறாங்க, அப்புறம் ஆளுநருக்கு போகுது. ஆளுநர் ராஜா மாதிரி உட்காந்துக்கிறாரு. ஆளுநர் பீகார்காரர்ல இந்திக்காரர்னு அவர் தான் சொல்றாரு போல. அதனால அவங்க வைக்கிறதா இங்க சட்டமாலாம் இருக்கு. என்ன பண்றது? சரி, ஓகே. ஆனா விஜய் எல்லாத்தையும் அரவணைச்சு போறாரு. அதனால நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம். என் கட்சி தேர்தலாம் போட்டிடுன்னு நாங்க நினைக்கல. ஆனா என் கட்சி தோழர்கள் யாராவது ஆசைப்பட்டாங்க அப்படின்னா விஜய் கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க சின்னத்தில நான் நிக்க ஏற்பாடு பண்றேன் அப்படிங்கிறாரு. அந்த 4 பேர்ல ஒரு ஆளை அவரே கூட நிப்பாப்ல. அவரே நிப்பாரா? இதுக்கு பின்னாடி ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்பதான் சில தினங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு செங்கோட்டையன், தேசிய கட்சி வரும், மாநில கட்சி வரும்னு. செங்கோட்டையன் சொன்னா நாஞ்சல் சம்பவம் சொன்னாங்க. ஆனா சர்வதேச கட்சி வரும்னு சொல்லலையே. எவ்வளவு பெரிய கட்சி வரும்னு நம்மளே எதிர்பார்க்கல. ஏன்னா அந்த பொலிட்டிக்கல் பாம்னு சொல்லிதான் ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்குன்னு சொன்னாரு. அது புஸ்வானமா போயிருமோன்னு நினைக்கும் போதுதான் சரவடியா பண்ருட்டியார் என்ட்ரி கொடுத்திருக்காரு. எவ்வளவு அரசியல் வாழ்க்கையில் இருந்திருக்காரு விஜய். டைம்ஸ் டு லீடு. அவருக்கு தெரியாத ஸ்ட்ராட்டஜியா? ஆமா, அதை தாண்டி பண்ருட்டியார் எத்தனை கட்சியில இருந்திருக்காரு. அவர் இல்லாத கட்சியே இல்லைங்கிறதுனாலதான் இப்ப புதுசா ஒரு கட்சி வேற ஆரம்பிச்சிருக்காரு. எல்லா கட்சிக்கும் போயாச்சு, டயர்ட் ஆயிருச்சு. நம்ம ஒரு கட்சி ஆரம்பிச்சு நம்ம ஜாயின் பண்ணுவோம். இல்ல, இது விஜயோட ஸ்ட்ராட்டஜியா தான் இருக்கும். விஜய்கிட்ட போய் கேட்டிருப்பாரு, எங்க டீம்ல 4 பேர் இருக்காங்க, உங்க டீம்ல எடுத்துக்கிறீங்களான்னு. இல்ல நீங்க போய் ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு வாங்க, ஏன்னா நான் கூட்டணி கட்சி வரும்னு சொல்லிட்டேன். ஒருத்தர் வரல, நீங்களாவது ஒரு கட்சி ஆரம்பிச்சு கூட்டணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னா விஜய் ஒத்துக்கிட்டாரு போல. இவரு பண்ருட்டி ராமச்சந்திரன் ஒத்துக்கிட்டாருல. ஆனா அது கொஞ்சம் யோசனை லேட்டா தோணு இருக்கு விஜய்க்கு. இதுக்கு முன்னாடியே செங்கோட்டையன் தோணி வச்சுக்கோங்க, அவரையும் கட்சி ஆரம்பிச்சு ஜாயின் பண்ணி வச்சிருந்திருக்கலாம். அப்ப இந்த மாதிரி 2-3 கட்சிகள் ஜாயின் பண்ணி எனக்கு பெரிய மரியாதை கிடைச்சிருக்கும். கூட்டணி அமைச்சுக்கலாம். ஆமா, நிர்மல் குமாரும் பிஜேபி வந்தாரு, சரி அதிமுக வந்தாரு, அவரை தனியாக கட்சி ஆரம்பிச்சு கூப்பிட்டு இருந்திருக்கலாம். ஆமா, இப்படி வந்தவங்க எல்லாரையும் கட்சி ஆரம்பிக்க சொல்லியிருந்தா இந்நேரம் இல்லாத அளவுக்கு கட்சிகள் தமிழ்நாட்டுல இருந்திருக்கும். சரி, இதுக்கப்புறம் தேர்தல் நடத்துவாங்களா? இது வெற்றின்னு அறிவிச்சிருவாங்கல்ல இந்த கூட்டணி. அவங்களை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகம், வெற்றினாலே வெற்றி. இப்ப என்னன்னா வெற்றிங்கிறதுனாலே விஜய் அப்படின்னு பேரை மாத்திட்டாரு போல இருக்கு. எல்லாருமே விஜய்னு வேற சொல்றாங்க. ஆமா, பண்ருட்டியாரும் விஜய் தான், அந்த 4 பேர் விஜய் தான், எல்லாருமே விஜய் தான். நீயே நம்ம அதுக்குள்ள போவேனா, நம்ம அடுத்த செய்திக்கு போவோம். இது விஜய் வேலூர்ல கூட்டம் போட்டிருந்தாரு. நிர்மல்குமார் பத்திரிகையாளர்களை சந்திச்சு, எங்களுக்கு மக்கள் சந்திப்புக்கு அனுமதியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, 1.5 மாசம் அழக்கழிச்சு எங்களுக்கு கடைசியா 20 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் பர்மிஷனே கொடுத்ததுனால ஏற்பாடுலாம் பண்றது கஷ்டமா இருக்குன்னு ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. இப்போ ஒரு விளக்க அறிக்கையை வேலூர் மாவட்ட காவல்துறை கொடுத்துருக்காங்க. அதுல அவங்க கொடுத்துருக்க அறிக்கையிலே அவ்வளவு முரண்கள் இருக்கிறதுனால தாவேகா சொல்றது உண்மைதானோங்கிற மாதிரி தான் தெரியுது. அதுல 28ஆம் தேதி ஜனவரியிலே ஒரு பர்மிஷன் கேட்டு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. அதுல 8ஆம் தேதி கூட்டம் நடத்த போறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த SOP எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அதுல சில கேள்வி எல்லாம் கேட்டு காவல்துறையில கேட்டோம்னா 5ஆம் தேதி கடிதம் கொடுத்து இல்ல நாங்க அதை தேதியை மாத்தி வச்சுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. திரும்ப 6ஆம் தேதி ஒரு பர்மிஷன் கேட்டிருக்காங்க. அதுதான் இந்த 23 பிப்ரவரியில தலைவர் 25,000 பேர் சந்திக்க போறாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 6ஆம் தேதிக்கும் 18ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட நேரத்துல எந்த ஒரு நடவடிக்கையுமே காவல்துறை எடுத்த மாதிரி அந்த அறிக்கையில இல்ல. 18ஆம் தேதி திரும்ப தாவேகால இருந்தே ஒரு மனு கொடுத்து 25,000 பேரை சந்திக்கிறாரு. அதுல 4,900 நிர்வாகிகளும் அடக்கம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க போல. 19ஆம் தேதி சில கேள்விகளை கேட்டிருக்காங்க. அதுக்கு 20ஆம் தேதி பதில் கொடுத்துருக்காங்க. 22ஆம் தேதி தான் பர்மிஷன் கொடுத்ததா காவல்துறையே அதுல சொல்லியிருக்காங்க. இதுல 5 நாளைக்கு முன்னாடி தான் பர்மிஷன் கேட்டிருக்காங்கன்னு அந்த அறிக்கையில சொல்லியிருக்காங்க. பட் 6ஆம் தேதியே பர்மிஷன் லெட்டர் கொடுத்ததாகவும் அந்த அறிக்கையில இருக்கு. சொல்ல போனா 28ஆம் தேதியே கேட்டிருக்காங்க. அது கூட வேற தேதி, போன மாசம், அது இந்த மாசம். ஆமா, அதுல 20 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அனுமதி கொடுத்தோங்கிறது உண்மைக்கு புறம்பானது அப்படிங்கிற பேராகிராஃப் ஃபர்ஸ்ட் இருக்கு. அதுக்கு அடுத்தது 23ஆம் தேதி கூட்டத்துக்கு 22ஆம் தேதி தான் அனுமதி கொடுத்தோங்கிறது அடுத்து வருது. ஸோ 1000 முரண்கள் இருக்கிறதுனால நமக்கே குழப்பமாகுது இந்த அறிக்கையை படிக்கும்போது. ஒரு காமெடி தான் ஞாபகம் வருது. அது போன மாசம் இந்த மாசங்கிற மாதிரி, அது நேற்று இன்னைக்குன்னு சொல்றாங்க போல இருக்கு காவல்துறை.
இன்னைக்கு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவோட 78வது பிறந்த தினம். அதை கொண்டாடியே தீர்வோம்னு சொல்லிட்டு எல்லா அதிமுக கட்சிக்காரங்களும் அவங்கவுங்க மாவட்டத்துல கொண்டாடிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி ராயப்பேட்டையில அந்த எம்ஜிஆர் மாளிகையில கொடி ஏற்றி வச்சிருக்காரு. மாலையெல்லாம் போட்டு மரியாதையெல்லாம் செஞ்சவர், கேக்கெல்லாம் வெட்டி கொண்டாடினவர். ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த புக்கை எழுதியவர் யாருன்னா ராஜேந்திர பாலாஜி அப்படிங்கிற ஒரு முக்கியமான எழுத்தாளர். நம்ம இலக்கிய வட்டத்துல அதிகம் பேசப்படுற ஒரு எழுத்தாளர். என்ன புக்கு அப்படின்னா சமூக நீதி காத்த எடப்பாடியார் அப்படிங்கிற புக்கை அவரையே வச்சு எடப்பாடியே வச்சு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல வேலை சீக்கிரம் கம்பரான ரிலீஸ் பண்ண நீ சந்தோஷப்படணும். இல்ல அதுதான் நான் தேடிட்டு இருக்கேன். அதை ரிலீஸ் பண்ணாவது நம்ம பார்க்கலாம்ல. சரி, ஓகே. அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து ஓபிஎஸ் வந்து அஞ்சலி செலுத்தினாங்க. தினகரன், சசிகலா மாநாடு வேற ஈவினிங் வந்து ஸ்டார்ட் ஆக போது, அதை வந்து பார்க்கலாம். இதை தாண்டி என்னன்னா அமித்ஷா அவரும் வந்து ஜெயலலிதாவுக்கு ஒரு புகழஞ்சலி வந்து செலுத்தி இருக்காரு. ஏழைகளோட நலன், பெண்களுடைய உரிமை, இதுக்காகலாம் ரொம்ப அர்ப்பணிப்போட அவங்க வாழ்வு வந்து வாழ்ந்தாங்க ஜெயலலிதா. பொது சேவை வந்து உத்வேகம் அளிக்குது அவங்க வாழ்க்கையை பாக்குறப்ப அப்படிங்கிறாங்க. உத்வேகம் அளிச்சுதான் நாங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கோங்கிற மாதிரி ஒரு போஸ்ட். அதே மாதிரி மோடி வந்து அதே மாதிரி தலை சிறந்த நிர்வாகி, நான் அவங்களோட வந்து கலந்துரையாடும் போது அவ்வளோ மன மகிழ்ச்சியா இருந்திருக்கு அந்த டைம்லாம். அதே மாதிரி பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல்லாம் அவங்க வந்து பயங்கரமா கொண்டு வந்திருக்காங்கிற மாதிரி ஒரு பாராட்டு பதிவு போட்டு அந்த மன் கி பாத்ல பேசினதை ஒரு வீடியோவாகவும் எடிட் பண்ணி போட்டிருக்காங்க அவரோட பேஜ்ல. பிரதமர் மோடி வேற இங்க வராரு. ஆமா, வரும் February 28 சென்னைக்கு வராரு. சென்னையில் ஆளுநர் மாளிகையில் ஹால்ட்டு. அப்புறம் ஆளுநர் மாளிகையிலிருந்து March 1 காலையில பாண்டிச்சேரி போறாரு. பாண்டிச்சேரியிலிருந்து அப்படியே மதுரையிலிருந்து ஃபர்ஸ்ட் திருப்பரங்குன்றம் சாமி தரிசனம் தான். முருகனுக்கு அரோகரா, ஓகே, கந்தசஷ்டி வாசலாம் பாடிட்டு அப்படியே மதுரையில வந்து மைக்க பிடிக்கிறாரு. அடுத்து பாக்குறப்ப வேலூர், அடுத்து திருச்சி இருக்கு, March 11 இருக்கு. இதுக்கு இடையில அஸ்ஸாம் இருக்கு, மேற்கு வங்கம் இருக்கு, கேரளா இருக்கு, சுத்திக்கிட்டே தான் இருக்க போறாரு. இதுக்கு நடுவுல நாடாளுமன்ற வேற நடுவுல வருது குறுக்கால. இதெல்லாம் அவர் வெளிநாடு வேற போக முடியும், எலெக்ஷன் தான் வருது. இப்ப இல்ல போவாரு, ஏதாவது பிளான் பண்ணிருப்பாரு. இப்ப இஸ்ரேல் வேற போறாருலாம் சொல்றாங்க. சரி, ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னா சசிகலா நீங்க சொன்ன மாதிரி மாநாடுக்கு பிரம்மாண்டமா ராமநாதபுரத்துல வந்து ஏற்பாடு பண்ணிருக்காங்க. மதுரை ஏர்போர்ட்ல போய் இறங்கணும்னு 50 பேர் கூட்டிட்டாங்க. 50 பேரா? தியாக தலைவி சின்னம்மா அப்படின்னு வந்து கோஷம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, வருண். பசுமூன்ல பெரிய பேனர் அடிச்சிருந்தாங்க. அது என்னன்னா தென்பாண்டி தமிழகத்தின் முடிசூடா பேரரசி போயஸ் கடவுள் தான் இருக்காங்க. ஆமா, அது சிவகாமி தேவி அந்த ரேஞ்சுக்கு போறாங்க. ஏற்கனவே பாகுபலின்னு சொல்லி ஒருத்தர் எப்படி உட்காந்துருக்காருன்னு பார்த்தோம். சரி, ஓகே. அந்த மேடையில வேற போட்டுருக்காங்க, களம் காண்போம், அம்மாவின் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறாங்க. நேற்று இங்கிருந்து கிளம்பி போனப்பவே சில சஸ்பென்ஸ் எல்லாமே இருக்கு. பல முக்கியமான முடிவுகளை நான் வந்து எடுத்துருக்கேன். நான் அந்த முடிவுகள்லாம் வந்து அந்த மேடையில நான் அறிவிப்பேன். நீங்க எல்லாரும் பத்திரிகை நண்பர்கள்லாம் வரணும் அப்படின்லாம் சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. ஆமா, அது பார்ப்போம். மூவர்ண கொடி வேற இருக்கு, கருப்பு சிவப்பு வெள்ளையில. நடுவுல யார் படமும் இல்ல. அது எது புது கட்சி கொடியா, ஏதோ கட்சி அறிவிக்கிறதுக்கான ஐடியாலாம் அவங்க வச்சிருந்தாங்க. அது பாக்குறப்ப அதிமுக கொடி மாதிரி தான் இருக்கு நமக்கு. நடுவுல அண்ணா இல்ல, அவ்வளவுதான். இது வந்து போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் வந்து இங்க வந்துதான் மலரஞ்சலி செலுத்துவாரு அம்மா சிலைக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் டிக்கெட்லாம் கேன்சல் பண்ணிட்டு போடியிலேயே வந்து இன்னைக்கு அஞ்சலி செலுத்தினவர் பேட்டியும் கொடுத்திருக்காரு. என்னோட போடியில உட்காந்து அரசியல் பண்ண வேண்டியதான் அவரு. ஆமா, அவரு சிஎம் இருந்த காலத்திலேயே தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல பேரையும் ஈர்த்து இருந்தாருன்னு வச்சு நேரம் வந்திருக்கலாம். அது எப்படியே போடியில மட்டும் தான் உட்காந்துருந்தாரு, இப்பயும் போடியில மட்டும் தான் உட்காந்துருக்காரு. போடியில மட்டும் தான் உட்கார முடியும் போல தெரியுது. அது எப்படி முடியும்? அப்ப அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதானே செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இப்பயே அதான் யாராவது சொல்லுவாங்க, செய்வாரு. ஒரு இண்டிபெண்டன்ட் திங்கிங் இருக்காது போல இருக்கு ஓபிஎஸ்க்கு. ஆமா, இன்னைக்கு பேட்டி வேற என்ன கொடுக்குறாரு, திமுக போய் சேர போறீங்கன்னு சொல்றாங்களே அப்படின்னு. நீங்க தான் சொல்றீங்க, நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொல்லிக்கிறீங்க. நான் வந்து திமுக எதுக்கு ஜெயிப்பாங்கன்னு சொன்னேன்னா அதிமுக ஒன்றிணையாமல் இருக்கிறதுனால திமுக ஜெயிப்பாங்கன்னு மக்கள் நினைக்கிறாங்கன்னு நான் சொன்னேன். நான் எதுவும் சொல்லலைங்கிற மாதிரி சொல்றாரு. பட் திமுகவோட பேசுனதுனாலதான் இன்னைக்கு மெரினா வரையும் கூட வரல, போடியிலேயே இருந்துட்டாருன்னு சொல்றாங்க. அதே மாதிரி தினகரன் முதல்ல சப்போர்ட் பண்ணி பேசினாரு, அப்புறம் விமர்சனம் பண்ணி கூட பேசினார் ஓபிஎஸ். அதுக்கு என்ன சொல்றாருன்னா, நாகரீகம் கருதி நான் பேசாம இருக்கேன், அவரோட எனக்கு நிறைய மேட்டர் தெரியும் சொன்னா அவ்வளவுதான். அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தலப்ப நான் வேணான்னு தான் சொன்னேன், இங்க வர வச்சு பலாப்பழத்துல என்னை கட்டாயப்படுத்தி நிக்க வச்சு எனக்கு 12 நாள்ல என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல, ஆனாலும் நான் நின்னேன். இப்படி ஆயிப்போச்சு. எனக்கு எல்லாம் யாருக்காக பண்ணேன், மக்களுக்காக பண்ணேன். அப்படிங்க என்ன மக்களுக்காக பண்ணீங்கன்னு எங்களுக்கு புரியல. நீங்க தேர்தல் நின்னது எப்படி மக்களுக்காக, ஜெயிச்சு ஒன்றும் பண்ணல. சரி, ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த இவர் டிடிவியும் இதை பத்தி பேட்டிலாம் கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா 99.9%
வந்து தொண்டர்கள், அம்மாவோட தொண்டர்கள் ஒன்னா தான் இருக்கும், தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் இருக்கும். ஒரு சிலர் வெளியே போயிட்டாங்கன்னா சீப்பு ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்றுமாங்கிற மாதிரி கேக்குறாரு. ஜீரோன்னு சொல்லிட்டாப்ல, 0.1 ஓபிஎஸ்ங்கிறாரா? அதே மாதிரி பாரு சசிகலாவையும் 0.1ல சேர்த்துட்டாரு. அதான் அவங்க 2 பேரும் கூட வரலாம் என்டிஏக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. பட் நான் வந்து பாஜக கூட தேசிய அளவுல என்டிஏக்கு பாஜக தான் தலைமை, மாநில அளவுல அதிமுக தான் தலைமை, நாங்க பிஜேபியோட கூட்டணி பேசுவோம்னு சொன்னதை சில பேர் தப்பா கொண்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் தான் சொன்னாரு சொல்றோம். ஆமா, ஆனா வந்து எந்த ஒரு சின்ன மனக்கசப்பும் வந்துடக்கூடாதுன்னு நான் போட்டியிடல அப்படின்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னு நமக்கு புரியல. நம்ம ஏதாவது சொல்லி நாளைக்கு வேற ஏதாவது சொல்லுவாரு. எடப்பாடி பழனிசாமி 3வது கட்ட தேர்தல் வாக்குறுதி அறிவிச்சிருக்காரு. ஏற்கனவே பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து போய்கிட்டு இருக்கு, ஆண்களுக்கு கொடுப்போம்னு வந்து சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் நாங்க ஆட்சி வந்தா 2000 பணம் கொடுப்போம் அப்படின்னாரு. இன்னைக்கு 3வது கட்ட வாக்குறுதியில கருணை தொகையாக நாங்க ஆட்சிக்கு வந்தோடனே 10,000 பணம் கொடுப்போம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. எல்லா குடும்பமும் திமுக ஆட்சியில ரொம்ப கஷ்டத்துல இருக்கீங்க, அதுக்காக 10,000 ரூபாய் கருணை தொகையா, ரொம்ப வறுமையில் இருக்கீங்க, நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க 10,000 கொடுக்க போறோம் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பு அலுவலகத்துல பதிவு பண்ணி வச்சிருப்பாங்க இளைஞர்கள், பட்டதாரி இளைஞர்களுக்கு 2000 ரூபாய், +2 முடித்தவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்க போறதா சொல்றாரு, வேலை கிடைக்கிற வரைக்கும். டபுள் டிகிரி முடிச்சிருந்தாலும் 2000 ரூபாய் தானா? சரி, ஓகே. அவர் எவ்வளவு பெரிய பதவியில இருக்காரு? அவரை சொல்லல, நான் பொதுவா கேட்டீங்க. வேற யாரும் டபுள் டிகிரியே நிக்கிறேன் இல்ல, வேற யாரும் டபுள் டிகிரி படிச்சதே இல்லையா? சரி, ஓகே. அது மட்டும் இல்லாம இந்த இவங்க மீன்பிடி தொழிலாளர்களுக்கு வந்து அவங்களுக்கு இந்த நிவாரண தொகையா 8000 ரூபாய் இருந்தது 12,000 ரூபாயா உயர்த்தி இருக்காரு. பொங்கலுக்கு வருஷம் 1000 ரூபாய் வந்து அந்த தொகை வந்து பரிசு தொகை வழங்கப்படும், அந்த பரிசு தொகுப்போட அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. விசைத்தறி கைத்தறி தொழிலாளர்களுக்கான அந்த இலவச மின்சார அளவை வந்து அதிகப்படுத்தியிருக்காரு. ஸோ இதெல்லாம் முதற்கட்ட வாக்குறுதியாக கொடுத்துருக்காரு. நகர்ப்பகுதியில் இந்த சாலையோரத்தில் கடை வச்சிருக்கவங்களுக்கான கூட்டுறவு வங்கி கடன்கள்லாம் தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு வந்து வாக்குறுதியெல்லாம் எடுத்துட்டு அம்மா பிறந்த நாள்ல இந்த வாக்குறுதிகளை சொல்லி நம்ம வெற்றி பெற்றுருவோம்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு எடப்பாடியார். ஓகே, அறிவிக்கட்டும். இன்னொரு பக்கம் என்னன்னா, அந்த பெண்களுக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்தாருல, அதே கொச்சப்படுத்துற மாதிரி பேசியிருக்காரு சிவி சண்முகம். இது விழுப்புரத்துல ஒரு கூட்டத்துல வந்து பேசுறப்ப 1000 ரூபாய் எதுக்கு எடுத்தாலும் 1000 ரூபாய், விலைவாசி அவ்வளவு கண்ணாப்பினான ஏறி போச்சு. அதுல இப்ப கூட வந்து அந்த கோடை காலத்துக்கு 2000 ரூபாய் போட்டிருக்காரு. 2000 ரூபாய் வாங்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, சக்காலத்தையெல்லாம் கூப்பிட்டுட்டு இந்த வார்த்தையெல்லாம் கூட அவர் பயன்படுத்துறாரு. இப்போ வீட்டுல ஒரு ஆண் இருந்தாருன்னா மனைவி மட்டுமா கூட்டு போறாரு, இன்னொரு பஸ்ல அவங்களுக்கு வேண்டிய பெண்ணையும் கூட்டிட்டு போவாரு. கொடைக்கானல் போக முடியுமா, ஊட்டி போக முடியுமா, 2000 என்ன வந்து பண்ண முடியும்? இங்க இருந்து விழுப்புரத்தோட வந்து போக முடியாது. இதை வந்து 1000 ரூபாய் கொடுத்தேன், 1000 ரூபாய் கொடுத்தேன், 2000 கொடுத்தேன், 2000 கொடுத்தேன்னு பெருமையா பேசுறாங்க. அதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டுல பெண்கள் குடும்ப தலைவிகள் பாக்குறப்ப 2.5 கோடி பேர் இருக்காங்க. ஆனா தகுதி வாய்ந்தேன்னு சொல்லிட்டு 1 கோடி பேர் தான் அவர் கொடுத்துருக்காரு. தகுதி இல்லாத மத்த 1.5 கோடி பேர் தகுதி இல்லையா, நீங்க தகுதி இல்லையா, நீ தகுதி இல்லையான்னு உரிமையில பேசுறாரு அங்க இருக்கிற மக்களை. அதான் ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிறது ஒரு நிதானத்தோட மேடையில எப்படி பேசணுமோ அப்படிதான் பேசணும். பட் சிவி சண்முகம் தொடர்ச்சியா நம்ம இப்படி பேசுறத பாத்துருக்கோம். இதெல்லாம் தாண்டி ஒரு பார்லிமெண்டேரியன் வேற, அங்க போய் என்னத்த பேச போறாரு? அங்க போய் இப்படி பேசுவாரா? பேசினா என்ன சொல்லுவாங்க அங்க இருக்க சபாநாயகர்கள்? சோ அந்த இதுதானே மக்கள் முன்னாடியும் அப்படித்தானே பேசணும். அங்க இருக்கிற சபாநாயகர் சிபி ராதாகிருஷ்ணன் வேற. ஆமா, அவருக்கு தமிழ் தெரியும் வேற, கோவப்பட்டுருவாப்புல, மைக்க பிடிக்கிறவாப்புல போய் சிபி ராதாகிருஷ்ணன் மைக்கு பண்ணாலும் பண்ணுவாரு. இதான் நிதானமா பேசணுங்கிறது. சரி, இந்த எடப்பாடி வர்சஸ் உதயநிதி ஒண்ணு போயிட்டு இருக்கு. உதயநிதி வந்து முரட்டு அடிமை அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுக்கு முரட்டு அடிமையா மாறிட்டாருங்கிற மாதிரி போற இடத்துலலாம் விமர்சனம் பண்றாரு எடப்பாடியை. இப்ப எடப்பாடி என்ன பண்ணியிருக்காருன்னா, என்னைய முரட்டு அடிமைன்னு சொல்றீங்களா, இங்க பாருங்கன்ட்டு ஒரு போட்டோ பிரிண்ட் போட்டு எடுத்துட்டு வந்து பிரச்சாரத்துல நேற்று காட்டியிருக்காரு. அதுல என்னன்னா, வாஜ்பாயோட கலைஞர் கருணாநிதி வந்து உட்கார்ந்துருக்காரு. இப்போ உங்க தாத்தாவை என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி உதயநிதிட்ட கேட்கிறாரு. இப்போ இன்னொரு வீடியோவுமே அதிமுகல இருந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா, இவர் வந்து முதல்வர் வேட்பாளராக நிறுத்தப்படாம இவர் கூவாத்தூர்ல என்ன பண்ணி முதல்வர் ஆனாருங்கிறது மக்களுக்கு தெரியும்னு பிரச்சாரம் பண்றாங்கல்ல. அதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, 69 அண்ணா மறைவுக்கு பிறகு நெடுஞ்செழியன் தான் முதல்வராக வேண்டியது, பட் எம்ஜிஆர் கையை காலை பிடிச்சுதான் அவங்க தாத்தா வந்து முதல்வர் ஆனாரு அப்படின்னு சொல்லி உதயநிதிக்கு எதிராக அதிமுகவினர் இப்ப பேசிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் போக போக எந்த அளவுக்கு இறங்கி போவாங்கிறது தெரியல, பார்ப்போம். இறுதி வாக்காளர் பட்டியலை நேற்று தான் தேர்தல் ஆணையம் வந்து வெளியிட்டாங்க. அது இறுதி வேட்பாளர் பட்டியல் தான் இருந்தா கூட யாராவது பேர் மிஸ் ஆயிருந்ததுன்னா இல்லை திருத்தம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயகி. விரும்பி வந்து பயன்படுத்திக்கோங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி இந்த குரூப் 2 எக்ஸாம் மெயின் எக்ஸாம் நடந்துறப்ப சில குளறுபடியெல்லாம் வந்து நடந்துச்சு. அந்த எக்ஸாமை தள்ளி வச்சுட்டாங்க. அப்போ வந்து அந்த தேர்தல் கட்டுப்பாட்டு அலுவலராக இருந்தவர் வந்து சண்முக சுந்தரம் இப்போ அவர் வந்து மாநில தேர்தல் இணை ஆணையரா வந்து நியமிச்சிருக்காங்களாம். இவருனால ஒரு 10,000 பேருக்கான எக்ஸாமே கண்ட்ரோல் பண்ணி எழுத வைக்க முடியல. இப்போ 6 கோடி மக்கள் வந்து வாக்களிக்கணும்.
என்ன பண்ண போறாரு அப்படின்னு விமர்சனம் வருது. பட் அதுக்கான காரணம் அவருன்னு சொல்றாங்க டிஎன்பிசி தரப்புல இருந்து. ஆமா, அதுல ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து கனிமொழி அவங்க நேற்று ஒரு சந்திப்பு நடத்தியிருக்காங்க. ஆமா, இது வந்து கேசி வேணுகோபால், கிரீஷ் சோடங்கர் ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பான் கனிமொழி கிட்ட. மரியாதை எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்துட்டு போயிருக்காங்க காங்கிரஸ் வந்து. ஓகே, ஒரு மாநிலங்களவை கேக்குறாங்க. அதே மாதிரி கூடுதலா அட்லீஸ்ட் இவ்வளவு தூரம் நாங்க சவுண்ட் விட்டுட்டோம், 25 வாங்கிட்டு போனா நல்லா இருக்காது, எக்ஸ்ட்ரா போட்டு விடுங்கன்னு வந்து பேசிடுறாங்களாம். பட் கனிமொழி வந்து ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு தான் சொல்றாங்க அவங்க. இன்னொரு பக்கம் ஜோதிமணி, நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், காங்கிரஸ் எம்பி ஜோதிமணிக்கு எதிராக கரூர் மாவட்ட பாஜக தலைவர் செந்தில்நாதன் எவ்வளவு ரொம்ப கீழ்த்தரமா கொச்சையா கேவலமா வந்து மேடையில பேசியிருந்தாரு. அதுக்கு வந்து அவங்க புகார் கொடுத்திருந்தாங்க காவல்துறையில. காவல்துறை இப்போ வரையும் கைது பண்ணல. அவங்க வந்து பாஜகவோட கைப்பாவையா காவல்துறை செயல்படுதுன்னு ஒரு ஹார்ஷான ஒரு பதிவையே வந்து ஜோதிமணி போட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த பதிவுல ஒரு தமிழ்நாடு காவல்துறைக்குள்ளேயே இந்த அளவுக்கு பிஜேபி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடிகிறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அப்படின்னு முதலமைச்சரையும் டேக் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் அதுக்கப்புறமா அது நடவடிக்கை எடுக்கிறாங்க. திமுக விமர்சனம் பண்றாங்க. அவங்க கூட்டணியில் இருக்கிறேன், ஒரு முக்கியமான எம்பி வேற நானு, பட் என்னை பத்தி பிஜேபி தலைவர் ஒருத்தர் பேசுற நடவடிக்கை எடுக்க மாட்டேங்களா, ஒரு எஃப்ஐஆரோட போட மாட்டேங்களா, ஒரு ஆதங்கத்துல தான் பேசுறாங்க ஜோதிமணி. ஆமா, அதே மாதிரி அமைச்சரவை கூட்டம் நேற்று நடந்தது. அதுல சில முடிவுகள் எடுத்திருக்காங்க. 46 முதலீடுகளை ஈர்த்தது, ஏற்கனவே புதிய முதலீடுகள், அப்புறம் ஏற்கனவே இருக்கிறது விரிவாக்கம் பண்றது, இதெல்லாம் சேர்த்து 46 முதலீடுகளுக்கான ஊக்கச்சலுகையை வந்து விடுவிக்கிறோம்னு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இதுல ஒரு 31,000 கோடிக்கு மேல முதலீடு வந்து மேற்கொள்ளப்பட்டு அதுல 61,000 வேலை வாய்ப்பும் உருவாகும்னு அமைச்சரவையில எடுக்கப்பட்ட முடிவை வச்சு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம், பெரிய பிரச்சனையா சென்னையில இருக்கிறதுனா அந்த மின்சார ரயில். அது வந்து எக்மோர்ல அந்த மின்சார ரயில் நிறுத்துற பிளாட்ஃபார்ம் ரெண்டும் ரெனோவேஷன் ஒர்க்கு போயிட்டு இருக்கிறதுனால 5, 6 அதில் வந்து ஏற்கனவே எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லாம் நிறுத்துவாங்க. ஸோ அதில் வந்து போய் நிறுத்துற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இது எக்ஸ்பிரஸ் ட்ரெயினையும் மேனேஜ் பண்ணுங்கிறதுனால ஏற்கனவே ஒரு 40 ரயிலை ரத்து பண்ணியிருந்தாங்க. இப்போ கூடுதலாக ஒரு 49 மின்சார ரயில் ரத்து பண்ணதுனால 89 மின்சார ரயில் ரத்து பண்ணப்பட்டிருக்கு. இதை நம்பி தினசரி லட்சக்கணக்கான மக்கள் வந்து வேலைக்கு போயிட்டு வராங்க. செங்கல்பட்டுல இருந்து இங்கே சென்னை, தாம்பரம் அப்படின்னு அங்கேருந்து உள்ள நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க. இவங்க எல்லாருமே மாணவர்களும் இப்போ எக்ஸாம் டைம் வேற, அவங்களும் வந்து சிரமப்பட்டுட்டு இருக்காங்க. அவ்வளோ மக்கள் நிற்கிறாங்க, ட்ரெயின் ஆனால் வரல. சில நேரம் 1 மணி நேரம் கழிச்செல்லாம் வந்து வந்திருக்கு. இப்படி அவதிப்படுறாங்க மக்கள். 1 மணி நேரம் கழிச்சு வர ட்ரெயின்ல எல்லாருமே ஏற முற்படுறதுனால பெரிய தள்ளுமுள்ளோட வந்து ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் தாண்டி பேருந்து நிலையங்களையுமே பெரிய கூட்டம், அதில் தாண்டி மெட்ரோ ஸ்டேஷன்ல பார்க்கிங் கிடைக்காத அளவுக்கு ஒரு பெரிய கூட்டம். இப்போ சென்னை அந்த போக்குவரத்தை கொஞ்சம் ஸ்தம்பிச்சு போயிருக்குன்னு வந்து சொல்லணும் இந்த மிஸ்மேனேஜ்மெண்ட்னால. அதான் இதை பத்தி எந்த அரசியல்வாதியும் பேச முடியாங்க. மக்களுக்காக தான் பேசுறாங்கல்ல. இங்க கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இருக்காங்கிறாங்க சென்னையில, அவ்வளவு பேர் அவதிப்படுறாங்க. அதெல்லாம் தாண்டி கூட்டணி பேச்சுவார்த்தை யாருக்கு என்ன சீட் சரின்னு தான் பேசிட்டு இருக்காங்க. மாணிக்கம் தாகூர் என்ன சொல்றாங்கன்னா, அஸ்வினி வைஷ்ணவ் வந்து பதில் சொல்லணும். இதுக்கு இவ்வளவு பெரிய ஒரு மக்களுக்கு துன்பப்படுறாங்க, நீங்க என்ன ஒரு பிளான் பண்ணிருக்கீங்க, இந்த பிளானை நீங்க பண்ணல, திருப்புன்னு அவ்வளவு ட்ரெயின் வண்டி கேன்சல் பண்ணா மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காரு அவரு. நம்ம கண்ணு கெட்டின வரைக்கும் மாணிக்கம் தாகூர் தான் கேட்டிருக்காரு இந்த விவகாரத்தை. அஸ்வினி வைஷ்ணவ் வந்து அந்த ஏஐ மாநாட்டுல அந்த ரோபோ நாயை பார்த்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். எல்லா அரசியல்வாதிகளுக்கும் எல்லா பொதுமக்களுக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர், ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னா தோழர் நல்லக்கண்ணு தான் எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. அவர் ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருந்தார். அப்புறம் வீட்டுக்கு வந்து போனார். இப்போ திருப்பியும் உடல்நிலை சரியில்லாமல் ராஜீவ்காந்தி மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்காரு. நேற்று கொஞ்சம் உடல்நிலை சோர்ந்து போயிட்டார் அவர். மருத்துவர்கள் தீவிரமாக சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நேற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூட நேரில் போய் என்ன சிகிச்சை கொடுக்குறாங்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டாரு. வெளியே வந்த தொடர் என்ன சொல்றாங்கன்னா, இயற்கையோட போராடிக்கிட்டு இருக்காரு, எப்பயுமே மக்களுக்காக போராடினார், இப்போ இயற்கை கூட வந்து போராடிட்டு இருக்காரு தோழர் நல்லக்கண்ணு, மீண்டு வரணும், காத்திருக்கோம் அறிக்கைக்காகலாம் சொல்லியிருக்காங்க. நிச்சயம் அவர் மீண்டு வரணும், நம்ம அவருக்காக பிரார்த்தனை வந்து பண்ணிக்கலாம். டெல்லியில் நடந்த ஏஐ மாநாட்டில் இளைஞர் காங்கிரஸை சேர்ந்த சில இளைஞர்கள் டிஷர்ட்டோட போய் பிரதமர் மோடி சரணடைஞ்சிட்டாருங்கிற மாதிரி கோஷம்லாம் எழுப்பியிருந்தாங்க. ட்ரம்ப் இந்த விவகாரத்தில் ட்ரேட் டீலில். அதுக்காக இப்போ 10 பேரை கைது பண்ணியிருந்தவங்க தேசிய இளைஞர் அணியோட தலைவர் உதயபானு, அவரையும் வந்து கைது பண்ணியிருக்காங்க. இப்போ கார்கே வந்து கண்டன பதிவு போட்டிருக்காரு. பயந்து போய் ஒரு போராட்டத்தை கண்டு பயந்து போய் கைது பண்ணியிருக்காங்கன்னு கண்டனம்லாம் சொல்லியிருக்காரு. ராகுலும் பேசியிருக்காரு. நம்ம ராகுல் என்ன சொல்றாருன்னா, இது சர்வாதிகார போக்கு, ஒரு கோழைத்தனம், உண்மையான தேசபக்தி கொண்ட நபர்கள், அவங்க நினைச்சு நான் வந்து பெருமைப்படுறேன், இப்படி போராடல தப்பே கிடையாது அப்படின்னு ராகுல் காந்தி சப்போர்ட் பண்ணியிருக்காரு. உண்மைக்கார போராடுறது குற்றமா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பியிருக்காரு. ஆமா. இன்னொரு பக்கம் என்னன்னா, பீகார் பக்கம் வருவோம். பீகார்ல என்டிஏ அலையன்ஸ் பிஜேபி ஆட்சி தான் வந்து நடந்துகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு சர்க்குலர் ரிலீஸ் ஆயிருக்கு, அது அங்க பெரிய சர்ச்சையா மாறி இருக்கு. கல்வி நிறுவனங்கள் பக்கத்துல இந்த இறைச்சி கடை நடத்துறதுக்கு தடை வந்து விதிச்சிருக்காங்களாம்.
எதனால சொல்றாங்க அப்படின்னா, இறைச்சி கடை கல்வி வளாகத்து பக்கத்திலே இருக்கிறதுனால அதை பாக்குறப்ப மாணவர்கள் கிட்ட அந்த வன்முறை போக்குங்கிறது அதிகமாயிடக்கூடாது. வன்முறை போக்கு இந்த மாதிரி அரசியல்வாதிகளை பார்த்து அதிகமாயிடக்கூடாது. நீங்களா பதவி விலகிறீங்களா? ஆக்சுவலி அப்படிதான் கேட்கணும் நம்ம. அதெல்லாம் பாக்குற மாணவர்கள் எப்படி வந்து படிப்பாங்க? அதனால இறைச்சி கடை இருக்கக்கூடாது. அதே மாதிரி பொது சுகாதாரம் ரொம்ப முக்கியம் இல்ல, அதுக்காக இதெல்லாம் நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொது சுகாதாரம் பீகார் ஹாஸ்பிட்டல்ஸ்ல முதல்ல இருக்கா? இருக்க வேண்டிய இடத்திலே வந்து சுகாதாரம் சரியில்லாம தான் இருக்கு. இதெல்லாம் ஒரு அரசியல் தானே. பிஜேபி அமைச்சர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிதிஷ்குமார் அமைச்சர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல இது வந்து எந்த மதத்தை குறிப்பிட்டோ அதெல்லாம் நாங்க சொல்லவே கிடையாது, ஒட்டுமொத்த மாநில நன்மைக்காக தான் நாங்க சொல்றோம், மாணவர்களுடைய கல்வி வளரணுங்கிறதுக்காக தான் நாங்க சொல்றோம் அப்படின்னாங்க. முதல்ல அவரோட அறிவு வளர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படிலாம் இருக்காது. எப்படி இருக்காங்க பாஜக தலைவர்கள்னு ஒரு செய்தி இருக்கு. பட் பீகார்ல நிதிஷ் தான் முதலமைச்சராங்கிற கேள்வியும் இந்த சர்க்குலர் வந்து எழுப்பி இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த பாஜகவோட வன்முறையாளர்கள் அப்படின்னு சொல்றோம்ல, எக்ஸ் எம்பி பிரிஜ்பூஷன் சரண் சிங் ரெஸ்லிங் பெண்கள் மல்யுத்த வீராங்கனைகள் கிட்ட ஒரு பாலியல் தொல்லை கொடுத்து இவர் மேல இப்போ வரையும் ஒரு பெரிய நடவடிக்கை எதுவுமே எடுக்காம தான் காப்பாத்தி வச்சிருக்காங்க பாஜக காரங்க. இவர் வந்து ஒரு ஓப்பன் பேட்டியில, வீடியோ பேட்டியில சொல்லியிருக்காரு, நான் 90s நாங்க வந்து கேங்ஸ்டர்ஸா இருந்த போது என்னோட நண்பன் ரவீந்திராவை என் கண்ணு முன்னாடியே சுட்டாங்க, நான் டக்குன்னு எடுத்து அவங்க சைட்ல துப்பாக்கி எடுத்து அவங்க சைட்ல உள்ளவங்கலாம் சுட்டு கொலை பண்ணேங்கிறத ஓப்பன் வீடியோவில் சொல்லியிருக்காரு. 2 சைடுமே நிறைய பேர் இறந்து போயிருந்ததுனால எந்த வழக்குமே காவல்துறை போடலை அப்படிங்கிறதையும் வந்து சொல்றாரு. நான் ஒரு கொலகாரங்கிறத ஒரு கன்ஃபெஷனாவே அந்த வீடியோல கொடுத்துருக்காரு. ஸோ இவங்களெல்லாம் பார்த்தாதான் வன்முறை வந்து வருமே தவிர அவங்க சொல்ற மாதிரிலாம் இல்லை. இதுக்கெல்லாம் காவல்துறை தானா முன் வந்து வழக்கு போட்டு ஜெயில பிடிச்சி போடணும். போட்டிருந்தா நேரம் எம்பி ஆயிருப்பாரு, இனிமேலாவது போடணும் அவங்கள. ஆனா இப்ப பாரு, திருப்பி நாடாளுமன்றத்துல போவாரு, அவர் பேசுறத நம்ம கேட்கணும், நம்ம தலையெழுத்து அப்படி இருக்கு. சுதந்திரத்துக்கு அப்புறம் முதல் முறையா ஆன்டி டெரரிசம் பாலிசி ஒன்று கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சகம் சொல்லியிருக்காங்க. பயங்கரவாதத்துக்கு எதிரான ஒரு கொள்கை, இதை பிரஹார் அப்படின்னு ஒரு பேர்லாம் வச்சிருக்காங்க. ஏன்னா வந்து எல்லை தாண்டிய பயங்கரவாதம், அதை தாண்டி வந்து சைபர் அட்டாக் நடத்துறாங்க, ட்ரோன் மூலமா வராங்க, நிறைய டெக்னாலஜிஸை பயன்படுத்தி நமக்கு வந்து தாக்குதல் நடந்துகிட்டே இருக்கு, குறிவைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு இந்தியா. அதனால வந்து இதை கொண்டு வந்திருக்கோம், இதை வச்சு தடுப்போம் பயங்கரவாத நடவடிக்கைகளை அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நிச்சயம் பயங்கரவாதத்தை தடுத்தே தான் ஆகணும். ஆனா பகல்காமில் 2 பேரா 3 பேரானது வரைக்கும் தெரியல, அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல. அவங்க வந்து சாவகாசமா வந்து எல்லாத்தையும் முட்டி போட்டு வச்சு சுட்டுட்டு போனாங்க. இது வரைக்கும் அதை பத்தின டாபிக்கே இல்லை, எல்லாருமே மறந்துட்டாங்க. சரி, ஓகே, நம்மளும் மறந்து அடுத்த செய்திக்கு வந்து போகலாம். நாடாளுமன்ற அந்த பட்ஜெட் கூட்டத்தோட 2வது அமர்வு நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி ஓம் பிர்லா 64 நாடுகள் கூட நாடாளுமன்ற நட்புறவு குழு ஏற்படுத்தணும்னு ஏற்படுத்தியிருக்காரு. முதல்ல நாடாளுமன்றத்துக்குள்ள உள்ள கட்சிகளுக்குள்ள ஒரு நட்புறவை ஏற்படுத்துங்க, எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப நிறைய எம்பிக்களை சேர்த்திருக்காங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த ப. சிதம்பரம், தம்பிதுரை, TR பாலு, அப்புறம் பக்கத்து மாநிலம் சசி தரூர், சுப்ரியா சூலே, நிறைய பேர் இருக்காங்க அதுல. ஓகே, எல்லாம் எதிர்கட்சி ஆட்கள் பேரா இருக்கு. எல்லாம் இங்கிருந்து கிளம்பி போறாங்க போல இருக்கு, அமெரிக்கா, லண்டன் நட்புறவு ஏற்படுத்துறதுக்கு. பிரதமர் மோடி மட்டும் ஏன் வெளிநாடு போறாருன்னு கேட்டீங்களா, நீங்களும் போங்கன்னு அனுப்பிச்சு விடுறாங்க. சரி, இன்னொரு சோகமான செய்தி என்னன்னா, ஜார்க்கண்ட்ல சஞ்சய் அப்படிங்கிற நபர் வந்து தீக்காயம்பட்டு அவர் வந்து போராடிட்டு இருந்திருக்காரு. அவர் டெல்லியில வச்சு சிகிச்சை கொடுக்கலான்னு ஒரு ஏர் ஆம்புலன்ஸ், ஒரு ஃப்ளைட் வந்து பிடிச்சி அதில் வந்து போயிருக்காங்க. 2 பைலட்ஸு, ஒரு டாக்டர், ஒரு பேராமெடிக், அப்புறம் அந்த சஞ்சயோட மனைவி, இன்னொரு ரிலேட்டிவ்னு போனால் எல்லாருமே வந்து கிராஷில் உயிரிழந்திருக்காங்க பரிதாபமாக. இந்த ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கறதுக்காக பிளைனை வந்து ஹையர் பண்ணுறதுக்காகவே 8 லட்ச ரூபா லோன் எடுத்திருக்கதா அந்த குடும்பம் எடுத்திருக்கதா சொல்கிறாங்க. மற்ற அந்த பைலட்டோட குடும்பம், அப்புறம் அந்த டாக்டரோட குடும்பம், இவங்க எல்லாருமே கதற காட்சிகள் நம்மளை உலுக்கி எடுக்குது. வேஸ் ஆஃப் காலிங் கிராண்ட் மதர், பாட்டி, அம்மாச்சி, அப்பத்தா, அம்மாயி, அப்பாயி, ஆயா அப்படின்னு நிறைய சொல்றாங்க. இதுல பாட்டி இருக்கா? ஃபர்ஸ்ட் தான் இருக்கு. ஓகே, வேஸ் ஆஃப் காலிங் கிராண்ட் ஃபாதர், ஒரே பேர் தான் தாத்தாவுக்கு. அப்படியா? இல்லையே, தாத்தா என்ன இருக்கு, எனக்கு தெரிஞ்சு தாத்தா இருக்கு, ஐயா, அப்போச்சி, எல்லாம் அப்பப்பா என்னென்னமோ சொல்லுவாங்களே. ஓகே, மீ அட்வைசிங் மை சிப்ளிங், இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் ஃபியூச்சர்ல நல்லா இருக்க முடியும். டாட் ஹியரிங் திஸ், முதல்ல நீ ஃபாலோ பண்ற போய் அப்பா பாக்குறாராம். செய்த தவறை கோபமாக ஒத்துக்கொண்டால் அவன் அந்த தவறை தெரிந்தே செய்திருக்கான் என்ற அர்த்தம். வெளிநாடு சென்ற ஹவாலா பணத்தை மீட்டு தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்துவோம் EPS. மோடி மாதிரி இவரும் ஃபீல் பண்ணி நல்லா கூறாரு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு விருது யார் பெரிய அடிமை, உங்களில் யார் அடுத்த அடிமைங்கிற மாதிரி ஒரு பெரிய டாபிக் போய்கிட்டு இருக்கு. டாபிக்காங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, உதயநிதிக்கும் எடப்பாடிக்கும். அதனால அலாவுதீனும் அற்புத விளக்கும்
காலம் போனா நானும் உங்கள் அடிமைன்னு வரும் அந்த படத்துல ஒரு பூதம். தேய்ச்சி பார்த்தாதான் தெரியுங்கிறதுனால அந்த விளக்க உங்க கையில கொடுத்துறோம், நீங்களே தேய்ச்சி பார்த்து முடிவு எடுத்துக்கோங்க. யார் அடிமைங்கிறத நீங்களே முடிவு பண்ணி கமெண்ட்ல வந்து போடுங்க, நாங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், நீங்களும் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நன்றி. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.